குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வணக்கம். இன்று சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகும் டிஎன்பிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்வோம். அதாவது இன்று எல்கேகே என்ஆர்கே அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். அதாவது முற்றிலும் இது ஜோதிட ஆய்வுகளே அப்படின்னு சொல்லலாம். இன்றைய கிரக நிலைகளை ஆராயும் போது சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், செவ்வாய் பகவான் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும், புதன் பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரக நிலைகள் பார்க்கும்போது எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம்னா, இன்று நடக்கக்கூடிய ஆட்டங்கள் 2 நட்சத்திரங்கள் வந்து போகுது. அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 6 ஓவர் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விளையாடக்கூடிய ஆட்டங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்பது 6 ஓவர் மட்டும் இருக்கும். 7வது ஓவரிலிருந்து பரணி நட்சத்திரத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் முழுக்க பரணி நட்சத்திரம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 ஓவர் மட்டும்தான் அஸ்வினி, மீதி எல்லாமே 14 ஓவர்கள் எல்லாமே பரணி நட்சத்திரத்தான் நடைமுறையில் இருக்குது. ஏன்னா கிரக நிலைகளை ஆராயும் போது இப்படி இருக்குது. சரி, ஓகே. இப்போ எல்கேகே அணி பொறுத்தவரையில் ஷாருக் கான், சுப்பிரமணியன், சச்சின், சித்தார்த், ரோஹித் இவர்கள் இன்று ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்ஆர்கே அணி பொறுத்தவரையில் அஜிதேஷ், எஸ் குமார், கார்த்திக், எஸ் யாதவ், ரதி, செரியன் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இந்த அஸ்வினியும் பரணியும் கலந்து வர்றதுனால இந்த ஆட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஆட்டமாக இன்று இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. மழையின் குறுக்கீடுகள் இருக்க 50% வாய்ப்புகள் உண்டு. முற்றிலும் இது 6:45 கால அளவுகளை வைத்து குறிக்கப்படுகிறது. ஜோதிட ஆய்வுகள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 6:45 பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மழையின் குறுக்கீடுகள் வறுமையானால் காலநிலைகள் மாறும், நேர காலங்கள் மாறும். நான் கூறிய வார்த்தைகள் எல்லாமே எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அப்படின்னா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேற்கூறிய வீரர்களிலே லைனாக விட்டு பின்னாடி சில பேர் எடுத்து வெளியே போட்டுருவாங்க, உள்ளே வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வருவாங்க. யார் வர அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒருவேளை மேற்கூறிய வீரர்களே இருந்தார்களேயானால் நான் கூறிய முறையிலே ஆட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கிரிக்கெட்டில் ஒரு ஸ்பெஷல். லைனாக விட்டு பின்னாடி எல்லாம் மாற்றிடுவாங்க, யார் வருவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ எந்த அணி டாஸ் வின் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது அருண் கார்த்திக், ஷாருக் கான் இவர்கள் ஜாதகங்களை ஆராயும் போது ஷாருக் கான் அந்த 6:45 மணிக்கான அந்த நேரத்திற்கான கிரக நிலைகளை ஆராயும் போது ஷாருக் கான் டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி 50% ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். எதுல? டாஸ் வின் பண்ணுறதுல. சரி, ஓகே. எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது முதல் இன்னிங்ஸில் நேர காலங்கள் சற்று ஏறக்குறையதாக இருப்பதால் முதலில் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய அணி
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் சொல்கிறேன், ஃபீல்டிங்கை எந்த அணி தேர்ந்தெடுக்கிறதோ அந்த அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த டிஎன்பிஎல் போட்டியில் எல்கேகே என்ஆர்கே அணிகள் பல பரீட்சை, அதாவது இனிமேல் வரக்கூடிய மேட்சிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும், விறுவிறுப்பான ஆட்டங்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.